தமிழ் பேசக்கூடிய அனைத்து ஆங்கில துறை நண்பர்களுக்கு வணக்கம். இது நம்ம சேனல் லிட்ரரி சக்சஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தி ரொமான்டிக் மூமெண்ட் 1800 to 1850. இது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்ட் 2 அப்படின்ற மேஜர் சப்ஜெக்டில் டாபிக் நம்பர் 1. இது யூஜி செகண்ட் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நெட், செட், பிஜிடிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். தி ரொமான்டிக் மூமெண்ட் 1800 to 1850. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். தி ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம். தி ரொமான்டிக் மூமெண்ட் 1800 to 1850. தி ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்ற இந்த மூமெண்ட்டை தி ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னும் ரொமான்டிசிசம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த ரொமான்டிசிசம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் கிளாசிசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹெல் பார்ட் 1ல் கிளாசிசம், நியோ கிளாசிசம் இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் படிச்சிருப்போம். பட் இப்போது இந்த ரொமான்டிசிசம் படிக்கிறதுக்கு கிளாசிசம்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஜிஸ்ட் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, த ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்ற இந்த மூமெண்ட்டுக்கு டோட்டலி ஆப்போசிட் தான் கிளாசிசம் அப்படின்ற மூமெண்ட். கிளாசிசம் அப்படின்னா என்ன? இந்த கிளாசிசம் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. எப்படி ரொமான்டிசிசம்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி கிளாசிசம்க்கு இருக்குது. டோட்டலாக ரொமான்டிசிசமுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஃபேவராக இருக்கோ அது கிளாசிசம்க்கு அன்ஃபேவராக இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். மோஸ்ட் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ரொமான்டிசிசமோட மோஸ்ட் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கிளாசிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ கிளாசிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லிடுறேன், அப்படின்னா உங்களுக்கு ரொமான்டிசிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தானாக தெரியும். ஓகேயா? கிளாசிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுல்லாக கிளாசிக்கல் எசன்ஸ் இருக்கும். கிளாசிக்கல் எசன்ஸ் அதாவது கிளாசிக்கல் அப்படின்னா புராதனமான, பழமையான அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பழைய கதைகள். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சொசைட்டியில், அதாவது 1800களுக்கு முன்பு வாழ்ந்த சொசைட்டியில், இங்கிலாந்தில் முன்பு வாழ்ந்த சொசைட்டியில் மக்கள் எப்படி இருந்தாங்க, மக்களோட வாழ்வியல் தராதரம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட மொழி எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த அதிகமாக சொல்லியிருப்பாங்க கிளாசிசமில். இப்போ ரொமான்டிசிசமில் பார்ப்போம். லேக் ஆஃப் கிளாசிக்கல் எசன்ஸ். ரொமான்டிசிசமில் கிளாசிக்கல் எசன்ஸ் இருக்காது. கிளாசிக்கல் எசன்ஸ் இருக்காது அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பழைய விஷயங்களை அப்படியே பழைய விஷயங்களாக சொல்ல மாட்டாங்க. அதை புதுப்பித்து அதை எந்த விதத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்றத யோசித்து அவங்க ஒர்க்ஸ் எழுதுவாங்க. இப்போ ரெண்டாவது, கிளாசிசமை பொறுத்தளவுக்கு ரூல்ஸ், கன்வென்ஷன்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். அதாவது ரூல்ஸ், கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா வரையறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தமிழ் இலக்கியத்தில் எப்படி கதை, கட்டுரை, கவிதை இதெல்லாமே குறிப்பிட்ட வரையறையில் இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். கவிதை நடை எப்படி இருக்கணும் அப்படின்னா இலக்கியம் இலக்கண நடையை ஒத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கிளாசிசமை ஃபாலோ பண்ணுற ரைட்டர்ஸ் எல்லாமே சில ரூல்ஸ், கன்வென்ஷன்ஸ்லாம் வச்சு தான் எழுதுவாங்க. அதாவது லிரிக்கு, அதாவது நிறைய ஜானர் நம்ம லிட்ரேச்சரில் இருக்குது. லிரிக்கு, எப்பிக், நாவல், ட்ராமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானர் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ போயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானர் இருக்குது. போயம்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், பட் அதில் லிரிக், எப்பிக், மார்க் எப்பிக், சட்டையர் இந்த மாதிரி நிறையா சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிளாசிசமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிரிக்னா இப்படி தான் இருக்கணும், சானட்னா இப்படி தான் இருக்கணும், அதாவது சானட்னா வெறும் 14 லைன்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும், அதுக்கு பேட்டர்ன் இப்படி இருக்கணும், அது இந்த மீட்டரில் வரணும், இந்த ரைமிங் ஸ்கீமில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. பட் இந்த ரொமான்டிசிசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, லேக் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். அதாவது லேக் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ்னால் இங்கே ஒன்றுமே இல்லை. ரூல்ஸ், கன்வென்ஷன்ஸ் எதுவுமே இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, கவிஞர் அதாவது போயட் தான் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே கவிதையில் சொல்லுவார். அது எப்படி மக்களுக்கு புரியுதோ அப்படியே புரிய வைக்க ட்ரை பண்ணுவார்.
அதாவது அவருக்கு தகுந்த பேட்டர்னை அவரே உருவாக்கிக்குவார். ஸோ ஒரு பொதுவான ரூல்ஸை வச்சு எல்லா பொயட்டும் ரொமான்டிசமில் எழுத மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒரு ரூல்ஸ் வச்சுப்பாங்க. பட் கிளாசிசமில் பொதுவான ரூல்ஸை வச்சு எல்லா பொயட்டும் எழுதுவாங்க. இப்போ அடுத்து ரிச் இன் லிபரலிசம். இது ரொமான்டிசமோடது. ரிச் இன் லிபரலிசம். லிபரலிசம் அப்படின்னா தாராளமயம் அப்படின்னு சொல்லுவோம். தாராளமயம் அப்படின்னா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரூல்ஸ் கன்வென்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, தனக்கு பிடிச்ச மாதிரி எழுதுவாங்க, மக்களை எப்படியெல்லாம் ஈர்க்கலான்னு மட்டும் தான் யோசிப்பாங்க அப்படின்றது தான் ரொமான்டிசிசம். பட் இது வந்து கிளாசிசம்க்கு வந்து ஒரு விதத்துலையும் பொருந்தாது. கிளாசிசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம படிக்கும்போது பக்கத்தில் ஒரு 10 டிக்ஷனரி எடுத்து உட்காந்து ரெஃபர் பண்ணணும். நம்ம அவங்களோட டயலெக்டு, அவங்களோட லாங்குவேஜ் எல்லாமே ஒரு மாதிரி சிக்கலாக தான் இருக்கும். ரொமான்டிசிசம், அதாவது ரொமான்டிக் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணுற போயட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ், எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க. பட் கிளாசிசம் அப்படி கிடையாது. இதுதான் இந்த தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபோர்த்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோன்னா, இதுதான் இருக்கிறதுலே ரொமான்டிசிசமோட மெயினான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிளாசிசமோடது அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜினேஷன் இருக்காது. கிளாசிசம் அப்படின்னாலே ஐடியாலஜி, மெட்டீரியலிசம், ஃபிலாசபி, மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடியாலஜி அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கலாக அப்படியே இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு தியரிட்டிக்கலாக அப்படியே சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வேகாவும் ஒரு ரஃப்பாகவும் இருக்கும். ரீடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டை உண்டு பண்ணுற அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி நம்ம மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரல் வேல்யூஸ்லாம் சொல்லுவாங்க. பட் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு தமிழில் சொல்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியலிசம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. பொருட்களை நம்புறது, ஸ்பிரிச்சுவல், டிவைன், இந்த மாதிரி மனசு சார்ந்த எமோஷன்ஸை நம்பாமல் மெட்டீரியல்ஸ், அதாவது மேனுஸ்கிரிப்ட்ஸை நம்புகிற ஒரு விஷயம் தான் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது கிளாசிசமில் அதிகமாக இருக்கும். மேனுஸ்கிரிப்டை நம்புவாங்க. பட் ரொமான்டிசம் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஃபேண்டசி, இமேஜினேஷன், எமோஷன்ஸ், ஃபீலிங், இந்த மாதிரி மனித தன்மையை வந்து கலந்து உணர்வு பூர்வமாக சொல்கிறதா ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். சாம்வேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜோட குப்லகான் அப்படின்ற போயம் ஒரு ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது ஒரு ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா முடிக்காத போயம். ஆனால் அந்த போயம் நம்மளோட இமேஜினேஷன் ஸ்கில்லை பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணும். அதாவது அந்த போயமை நம்ம ரீட் பண்ணும்போது இல்லை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கும் போது நம்ம எப்படி மாறிடுவோம்னா ஒரு ட்ரோன் மாதிரி மாறிடுவோம். அப்படியே ஒரு கேமரா மாதிரி அவர் சொல்கிறத அப்படியே அவர் கூடயே அந்த போயத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதுதான் ரொமான்டிசிசம்க்கும் கிளாசிசம்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ ரொமான்டிசிசமில் ஒரு போயம் எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அப்படியே அந்த போயமோட நம்ம ஒன்றிடுவோம். பட் கிளாசிசமில் அதை நம்ம ஜஸ்ட் ஒரு போயமாக கண்ணில் மட்டும்தான் பார்ப்போம். பட் ரொமான்டிசிசமில் மனசால் உணர்வோம். அதுதான் ரொமான்டிசிசம். இப்போ ரொமான்டிசிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு ரொமான்டிசிசம்னா நீங்கள் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் பொதுவாக ரொமான்டிசிசம் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன், இந்த ரொமான்டிக் மூமெண்ட்னா என்னென்னு சொல்கிறேன். அதாவது 1798 நம்ம வேர்ட்ஸ்வொர்த், கால்ட்ரிட்ஜ் 2 பேரும் சேர்ந்து கொலாபரேஷனில் எழுதின ஒரு ஒர்க்கு தான் லிரிக்கல் பேலட். அது 1798 பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. அந்த ஒர்க் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு நியூ டேஸ்ட் லிட்ரேச்சரில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நியூ டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ட்ரெண்டவே செட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூ டேஸ்ட்டை ரொமான்டிசிசம் அல்லது லிபரலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிபரலிசம் அப்படின்னா தாராளமயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த நியூ ட்ரெண்ட் ஈவன் கிரே, காலின்ஸ், பிளேக், பர்ன்ஸ் இவங்களோட ரைட்டிங்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு. ஆனால் ஃபுல்லாக ஒரு பீப்புளுக்கு, ஒரு காமன் பீப்புளுக்கு நற்கருத்துக்களை கொண்டு போய் ஒரு ஈஸியான விதத்தில் சேர்க்கறது யாரோட போயமாக இருந்துச்சு இல்லை யாரோட ரைட்டிங்ஸாக இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காஸ் ஃபார் த லான்ச் ஆஃப் ரொமான்டிக் மூமெண்ட். ஒரு மூமெண்ட் தோன்றுது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அது எதுக்காக தோன்றுச்சு அப்படின்ற காரணங்கள் தான் முக்கியமான காரணம். இப்போ ரொமான்டிக் மூமெண்ட் எதுக்காண்டி தோன்றுச்சு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளாசிசமை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்னா இப்போ இதுக்காண்டி தான் சொன்னேன். அதாவது கிளாசிசம் அப்படின்றது ஒரு வேகான விஷயம், ஒரு பழமையான விஷயத்த பழமையிலேயே சொல்லுவாங்க, அதில் ஒரு புதுமை இருக்காது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மக்களுக்கு அந்த பழைய ஒர்க்ஸ், அதாவது 1800களுக்கு முன்னாடி அந்த ஒர்க்ஸை படித்து போர் அடிச்சிருச்சு.
ஸோ அவங்களுக்கு ஒரு புது டேஸ்ட் தேவைப்படுச்சு, புது ட்ரெண்ட் தேவைப்படுச்சு. அதனால இந்த ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்றது தோன்றுச்சு. இது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன், மக்களால் நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் எழுதின பொயட்ரியை ஒரு சர்டைன் டைம்ஸ்க்கு மேலே, அதாவது போதுமான எல்லைக்கு மேலே தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மக்களால் இன்னொரு தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்ஸ். ஹீரோயிக் கப்லெட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கப்லெட் அப்படின்னா 2 வரிகள்னு சொல்லுவோம். ஹீரோயிக் கப்லெட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, 2 வரிகள், அதோட முடிவு 2மே ஒரே மாதிரி ஒலிக்கும், அதாவது ரைம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இது யார் இதை காயின் பண்ணா அப்படின்னா ஜெஃப்ரி சாசர். அவர் எதில் காயின் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட ஒர்க் த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்ற ஒர்க்கில் ஃபஸ்ட்டு அவர் காயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த ஹீரோயிக் கப்லெட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோயிக் கப்லெட் இதுக்கு வந்து ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. இந்த ஹீரோயிக் கப்லெட் வந்து இயாம்பிக் பென்டாமீட்டரில் தான் வரும். நான் சொன்ன மாதிரி இது கிளாசிசம், அதனால தான் இயாம்பிக் பென்டாமீட்டர் இப்படி தான் ரைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோயிக் கப்லெட்லாம் இருந்துச்சு. பட் இதெல்லாம் படித்து மக்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சனால ஒரு நியூ டேஸ்ட், ஒரு நியூ ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ரொமான்டிக் மூமெண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 18th centuries, அதாவது லேட்டர் 18th centuries தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மக்களோட மனசில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட மூலதனமான லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற இந்த 3 விஷயம், இந்த 3 பிரின்சிபலை தான் ரொமான்டிக் லிட்ரேச்சர் பிரின்சிபலாக எடுத்துக்கிச்சு, அதாவது ரொமான்டிக் லிட்ரேச்சரோட மூலதனமாக இயங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொமான்டிக் மூமெண்ட் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் அப்ஹீல். அதாவது பொலிட்டிக்கல் அப்ஹீல் அப்படின்னா பொருளாதார ரீதியாக வளர்ச்சியாகவும் மக்கள் வாழ்வியல் வளர்ச்சியும், அமெரிக்காவை சேர்ந்த மக்களின் வாழ்வியல் வளர்ச்சியும் இதுக்கு பெரிய பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்ல 16வது நூற்றாண்டுலேயேக்கும் நிறைய சயின்ஸ் இன்வென்ஷன்ஸ் வந்து நிறையா வந்துச்சு. ஸோ அப்போ 18th century அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகிருக்கும். ஆனால் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் அந்த கிளாசிக்கல் மூமெண்ட்லேயே இருந்திருக்கு லிட்ரேச்சர். ஸோ சயின்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டெவலப் ஆக மக்கள் வந்து புது பொருள் புது விஷயங்களை தேட ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க அறிவு பசிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அறிவு பசி அடங்குற மாதிரி ஒரு விஷயத்தை தேட ஆரம்பித்தாங்க. அப்படி 19th century இங்கிலாண்டை சேர்ந்த மக்களுக்கு அறிவு பசியை தீர்க்கிற ஒரு விஷயமா இந்த ரொமான்டிக் மூமெண்ட் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை 2 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ரிட்ஜ், அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து பைரன் அண்ட் ஷெல்லி. இப்போ நம்ம ரொமான்டிக் மூமெண்ட் பற்றி பார்க்குறோம். இதுக்கு அடுத்து வர வீடியோக்களில் தனித்தனியாக வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், பைரன், ஷெல்லி இவங்க எல்லாரை பற்றி தனித்தனியாக ஆத்தர் நோட்ஸ் நம்ம பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ். அங்கே நான் பொதுவான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏன் போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாசிசமையும் ரொமான்டிசிசமையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி போட்டிருந்தேன். இங்கே முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொமான்டிசிசம் அப்படின்னா இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ், மொத்தம் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னால் அந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரொமான்டிசிசமை வந்து நியோ கிளாசிஸ்டுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோ கிளாசிஸ்ட் அப்படின்னா யாருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அலெக்சாண்டர், போப், ட்ரைடன் இவங்கெல்லாம் நியோ கிளாசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட ரூல்ஸ், கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க எழுதிட்டு இருந்தாங்கல்ல, அதுலேருந்து ஒரு புது சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து மக்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுதான் நம்ம ரொமான்டிக் மூமெண்ட்னு சொல்கிறோம்ல. ஓகேயா, இப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் 5 இருக்குது. அந்த 5ஐயும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் லவ் ஆஃப் நேச்சுரல் பியூட்டி. லவ் ஆஃப் நேச்சுரல் பியூட்டி அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை, இயற்கையின் அழகை அப்படியே சொல்கிறது. சரிங்களா? 18th century பொயட்ரி எல்லாமே டவுன் லைஃப்பை பற்றி தான் சொல்லிச்சு. டவுன் லைஃப் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அர்பன் ஏரியாஸ், அதாவது மக்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடம். அப்புறம் இந்த அரிஸ்டோக்ராட் பீப்புள்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அரிஸ்டோக்ராட் பீப்புள்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, வாழ்வியல் தராதாரத்தில் உயர்வாக இருக்கிறவங்க, அதாவது ரிச் பீப்புள் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ரிச் பீப்புளே ஒரு கௌரவமான குடும்பம், வழியாக வர்ற ரிச் பீப்புள் சொல்லுவோம்ல, அவங்க தான் அரிஸ்டோக்ராட்ஸ். அவங்கள பற்றியே இந்த 18th century வரைக்கும் பேசிக்கிட்டே வந்துட்டாங்க கிளாசிசமில். பட் ரொமான்டிசிசம் அப்படின்றது ஒரு நியூ ஆல்ட்ரேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த ரொமான்டிசிசம் ஒரு புதுமையான விஷயத்தை இன்னொன்று கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா இந்த ரொமான்டிசமோட மெயின் கான்செப்ட் வில்லேஜ் லைஃப்பை பற்றி சொல்கிறது, வில்லேஜோட அழகை பற்றி சொல்கிறது. இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
டவுன் லைஃப்பில் மக்கள் வந்து ரொட்டீன் லைஃப் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நேரங்கள் கிடைக்காது. அதாவது நேச்சுரல் பியூட்டியை வந்து வர்ணிக்கிறதுக்கோ இல்லை மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ஜாலியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு எந்த டைமும் கிடைக்காது. ஆனால் இந்த ரொமான்டிசிசம் மூலமாக ஒரு பொயட்ரிலேயோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் மூலமாகவோ அவங்க கண்ட்ரி லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்ட்ரி லைஃப்னு இந்த இடத்துல எதை பற்றி சொல்கிறாங்கன்னா வில்லேஜ் லைஃப் தான். ஓகேயா, ரஸ்டிக்கல் லைஃப் பற்றி, ஃபார்மிங், இந்த மாதிரி சில பல ஏன்ஷியன்ட் அதாவது புராதனமான நுணுக்கமான விஷயத்தை கூட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்ட் லைனில் கொடுத்துருக்கேன்ல, இட் டீல்ட் வித் கிளப் அண்ட் காஃபி ஹவுசஸ். அதாவது 18th centuryக்கு முன்னாடி வரைக்கும் கிளப்பு காஃபி ஹவுசஸ் பற்றியே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அரிஸ்டோக்ராட் பீப்புள்ஸ் அதிகமாக செல்லக்கூடிய 2 இடங்கள் கிளப்ஸ் அண்ட் காஃபி ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஸ்டிக்ஸ் லைஃப்பில் அதாவது வில்லேஜ் லைஃப்பில் மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா காடு, மலை, மேடு, இந்த மாதிரி நேச்சுரல் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஸோ நேச்சுரல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை, அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை பேசுகிறோன்னே ரொமான்டிக் மூமெண்ட் வந்து பெரிதளவில் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். 2வது கேரக்டரிஸ்டிக்ஸ் மிடில் ஏஜ், அதாவது லவ் ஆஃப் மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொமான்டிக் போயட்ஸ் எல்லாமே மெட்டீரியலிசம்னால ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மெட்டீரியலிசம்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆகணும்னு நினச்சாங்க. நான் மெட்டீரியலிசம் அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மேனுஸ்கிரிப்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லை ஒரு டிவைன், அதாவது ஃபீலிங்ஸ், இமேஜினேஷன், இமோஷன்ஸ் இதெல்லாம் ஒத்துக்காமல் மேனுஸ்கிரிப்ட் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சனால மிடில் ஏஜை திருப்பி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை சேர்ந்த போயட்ஸ் எல்லாருமே நினச்சாங்க. இந்த ஒரு கருத்து, அதாவது மிடில் ஏஜை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கருத்து மக்களிடையே பெரிதும் வரவேற்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மக்களோட அறிவு பசியை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ அடுத்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹியூமனிடேரியனிசம் அப்படின்றத பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஹியூமன் அதாவது மனித நேயத்துவம் இல்லை மனித தன்மை இல்லாட்டி மனித மனத்தை புரிந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொமான்டிக் பொயட்ரி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் சிம்பத்தியை கொடுத்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், மித்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறனால மக்களிடையே காமன் பீப்புளுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதை படிக்கிறதுக்கு. ஃபீலிங் ஆஃப் ஹியூமனிடேரியனிசம் வந்து, அதாவது ஹியூமனிடேரியனிசம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து யார் போயம்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, பைரன் இவங்க எல்லாரோட போயம்லையும் நிறையாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஜீனியஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் தனிநபராக யோசிக்கக்கூடிய ஒரு திறன். அதாவது தனிப்பட்ட முறையில் தனிநபராக யோசித்து அதை எல்லாருக்கிட்டையும் எப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத யோசித்து எழுதுகிற ஒரு பொயட்ரி தான் ரொமான்டிக் பொயட்ரி. இந்த ரொமான்டிக் மூமெண்ட் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல் ஜீனியஸ் அதான் இருந்துச்சு. அதாவது ஒரு மாரல் வேல்யூவோ இல்லை ஒரு சமத்துவத்தையோ இல்லை ஒரு சகோதரத்துவத்தையோ ஒரு அதாவது சமுதாயத்தை பற்றியோ அந்த மாதிரி சொல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசுச்சு. அதாவது சிம்பிளாக சொல்லலாம் எங்களுக்கு சப்ஜெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு எழுதியிருக்கல, அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் அப்படின்னு. அப்ஜெக்டிவ் இது நம்ம லிட்ரரி ஃபார்ம்ஸ்லேயே படிச்சிருப்போம். சப்ஜெக்டிவ் பொயட்ரி, அப்ஜெக்டிவ் பொயட்ரின்னு. சப்ஜெக்டிவ் பொயட்ரி அப்படின்னா பியூர் பர்சனல் சொல்லுவோம், அப்ஜெக்டிவ் பொயட்ரினா இம்பர்சனல் சொல்லுவோம். இந்த ரொமான்டிக் மூமெண்ட் பெரிதளவில் எதுக்கு கவனம் செலுத்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டிவ் பொயட்ரி. அதாவது பொயட் தன்னைத்தான், அதாவது தனக்கு என்ன நடந்துச்சு, தனக்காக என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணியிருப்பாரு. அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி கிளாசிசமில் எல்லாரும் பேசி போர் அடிச்சிட்டாங்க. ஸோ சப்ஜெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் அதிகமாக இருந்த ஒரு பொயட்ரியாக நம்ம ரொமான்டிக் பொயட்ரியை பார்க்கலாம். ஸோ ரொமான்டிக் மூமெண்ட் அப்போது பொயட்ரியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வெளிப்படையாக பொயட்ரி எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு தனி மனிதனை பற்றின ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பொயட்ரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் யார் வந்து இக்னோர் பண்ணா அப்படின்னா போப், ட்ரைடன் இந்த மாதிரி நியோ கிளாசிஸ்ட் வந்து இதெல்லாம் இக்னோர் பண்ணாங்க. பட் ஷேக்ஸ்பியர், ஸ்பென்சர், மில்டன் இவங்க எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கூட சில ரொமான்டிசிசமை கொஞ்சம் ஒத்து தான் எழுதியிருப்பாங்க. அடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் அண்ட் பேஷன். அதாவது கிளாசிக்கல் பொயட்ரி மாதிரி இல்லாமல் ரொமான்டிக் பொயட்ரிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அதாவது அதை தான் நம்ம இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பேஷன், எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபீலிங்ஸ், அழுகை இந்த மாதிரி உள்ள ஒரு மனிதனுக்கு மட்டும் உடைய ஒரு விஷயத்த அவங்க பொயட்ரி மூலமாக அழகாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பான்டேனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொமான்டிசிசமில் ரொம்பவே முக்கியமாக
பேசப்பட்டுச்சு. ஸ்பான்டேனிட்டி அப்படின்னா நின்ன இடத்துல இருந்து அடிக்கிறது, இல்லைன்னா அடுத்தடுத்து சொல்றது, இல்லாட்டி தொடர்ச்சியா சொல்றது அப்படின்னு சொல்லுவோம். லிரிசிசம் ப்ரீடாமினேட்டட், இந்த இடத்துல லிரிசிசம் ப்ரீடாமினேட்டட் அப்படின்னா அதாவது பாட்டுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்துச்சு. ஓகேயா, ரொமான்டிக் மூமெண்ட்ல பாட்டுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. ரொமான்டிக் போயட்ஸ் சில பாட்டுக்கெல்லாம் அதிக இது கொடுத்தாங்க கூட ஸ்பிரிட், அதாவது சூப்பர் நேச்சுரலிசம், இந்த மாதிரி ஸ்பிரிட்டை பற்றியும் அவங்க எழுதினாங்க. இந்த சூப்பர் நேச்சுரலிசம் வந்து யார் பெஸ்ட்டாக எழுதுனா அப்படின்னு பார்த்தோன்னா கால்ட்ரிட்ஜ், அப்புறம் சர் வால்டர் ஸ்காட். ஓகே, அடுத்து சிம்பிளிசிட்டி, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, கிளாசிசம்னா அதை படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 10 டிக்ஷனரி கையில் வேணும். ஆனால் ரொமான்டிசம் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையோட ஒத்து நம்மளா இருக்கிற ஒரு விஷயத்த சிம்பிளான லாங்குவேஜ்லேயும் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அதாவது பொயட்ரியாக இருந்தாலும் அது ஒரு ப்ரோஸ் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொயட்ரி அப்படின்னா சில நுணுக்கங்களை கையாளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ரோஸ்ன்றது நேராக எதை சொல்ல வராங்களோ அப்படி சொல்லிடுவாங்க. பட் ரொமான்டிக் பொயட்ரி எழுதின போயட்ஸ் எல்லாருமே அவங்களோட பொயட்ரியை ஒரு ப்ரோஸ் மாதிரி எழுதியிருந்தாலும் பொயட்ரியோட தனித்துவம் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ட்ஸ்வர்த், கால்ட்ரிட்ஜ், கீட்ஸ், பைரன், ஷெல்லி. ஸோ இந்த ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்றது ஒரு புரட்சியான ஒரு டேஸ்ட்டை உண்டு பண்ணிச்சு லிட்ரேச்சரில், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.